சென்னை விருகம்பாக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நான் கேட்டுக்கொள்கிறேன், இன்றிருக்கும் அரசியல் குழப்பத்தில் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ இங்க இருக்கிறாருன்றாங்க, இன்னொரு எம்எல்ஏ அங்க போயிட்டாங்கன்றாங்க, அந்த கேம்ப்ன்றாங்க, இந்த கேம்ப்ன்றாங்க. பயமா இருக்கு. இன்னொரு கூவாத்தூர் ஆரம்பமாகி விடுமோன்று வேற பயமா இருக்கு. ஆனா 6 மாசமா தமிழகத்துல இப்படி ஒரு நிலையற்ற தன்மையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்று இருக்கும் அதிமுக அரசு, மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் தங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி சரியான நிர்வாகத்தை கொடுக்கவில்லை என்றால், நிர்வாகத்தை கொடுத்தாலும் தன்னிடம் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களை பிடித்து வைத்துக் கொள்ளவில்லை என்றால், ஒரு நிலையற்ற தன்மை வந்தால் அது யாருக்குமே நல்லதல்ல. தேர்தலை இப்பொழுது சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால இன்னைக்கு சட்டமன்ற தேர்தல் முன்னால வருதா, இல்லை என்றால் உள்ளாட்சி தேர்தல் முன்னால வருதா என்று நமக்கெல்லாம் தெரியல. ஏதோ ஒரு தேர்தலை நாம் விரைவில் சந்திக்க போகிறோம் என்பது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் அது உள்ளாட்சி தேர்தலாக இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையும். அதைத்தான் பழனிசாமி அவர்கள் கூர்ந்து கவனித்து தனது நடவடிக்கையின் மூலம் வரும் தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாக இருக்க வேண்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வார் என்று நான் நம்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு எந்த விதத்திலும் மக்கள் ஆதரவை தரப்போவதில்லை. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ அவர் எங்க பேரை சொல்றதுனால எங்களுக்கு விளம்பரம் கிடைத்துவிடும் என்று சொல்வது இருமாப்பை காண்பிக்கிறது. யாரோட வார்த்தையிலிருந்தும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. பாரத தேசத்திலேயே அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற கட்சி, பாரத தேசத்திலேயே அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற கட்சி. தமிழகத்தில் வேண்டுமானா நாங்க வளர்ந்து வரலாம். அனாமத்து தலைவர் என்ற ஒரு பெயரை அவர் பயன்படுத்துகிறார். இது அரசியல் நாகரிகமா என்று நான் கேட்கிறேன். அதுல வேற பதிவு போடுறாங்க, உங்களுக்கு தான் தமிழ்நாட்டில் ஒன்றும் எம்எல்ஏ இல்லையே, எம்பி இல்லையே. எங்களுக்கு 2 எம்பி இருந்தவங்க இன்னைக்கு நாங்க ஆட்சியில் இருக்கோம். தமிழக மக்கள் எங்களை புறக்கணிக்க மாட்டார்கள். ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் ஊழலுக்கு பெயர் போனவர்கள், மோசமான நிர்வாகத்திற்கு பெயர் போனவர்கள். மக்கள் மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் நாங்களாகத்தான் இருக்கும். அதனால அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் என் பெயரை சொல்லியோ, எங்க கட்சி தலைவர்கள் பெயர் சொல்லியோ விளம்பரம் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி அவர் சொல்வதனால் எங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும் என்று அவர் நினைத்தார் என்றால் சொல்லாமல் இருப்பது நல்லது. அப்புறம் எங்களுக்கு ஏதாவது விளம்பரம் கிடைச்சு நான் சொன்னதுனாலதான் அவர்களுக்கு விளம்பரம் கிடைத்து விடும் என்று அவர் சொன்னால் அதற்கு எனக்கு ஒப்புதல் இல்லை என்பது எனது கருத்து. அரசியல் நாகரிகத்தை பற்றி பேசுபவர்கள் அவர்களும் அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அரசு செயல்பட்டு தக்க வச்சுக்கணும் எம்எல்ஏக்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணணும்னா மக்கள் பணியினாலே தக்க வைத்துக் கொள்ளணும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நடக்கிற பணியினால இல்ல, அவர்களுக்குள்ள ஒரு டிரான்சாக்சன்ஸ்னால இல்ல. ஓபன் டிரான்ஸ்பேரண்ட் டிரான்சாக்சன்ஸ் பிட்வீன் தி பீப்புள் அண்ட் தி கவர்மெண்ட் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால சட்டமன்ற உறுப்பினர்களும் உணர்ந்து நாம மக்கள்கிட்ட போகணும்னு நினைக்கணுமே தவிர அந்த அணியில போகணும் இந்த அணியில போகணும், நமது ஆட்சியை நிலையற்ற தன்மையாக ஆக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர்களை நினைக்க முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு வெதர் போர்காஸ்ட் மாதிரி இந்த எம்எல்ஏ இங்கே போனாரு, இந்த எம்எல்ஏ இங்கே போனாரு, நமக்கு டெம்பரேச்சர் டிகிரி மாதிரி 124 இந்த பக்கம், 20 இந்த பக்கம், அப்புறம் 120 இந்த பக்கம், 24 இந்த பக்கம். இது நம்மளால இனிமே தாங்க முடியாது. 6 மாசம் நம்மளும் பொறுத்து பார்த்துட்டோம். அதனால ஆட்சி அவர்கள் கையில் இருக்கிறது, அது நிலையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டியது அவர்களது கடமை என்பது எனது கருத்து. மாட்டுக்கறி பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு கட்சிகளின் சார்பாக தொடர்ந்து போராட்டங்கள், பாஜக ஆர்ப்பாட்டம் நடந்துள்ளது. உங்களுக்கு மிரட்டல் வந்திருக்கு? ஆமா, எனக்கு நேற்று இரவு ஒரு மிரட்டல் வந்திருக்கிறது. அதை நான் பார்க்கல. ஆனா அதுல ஒரு மினியேச்சர் பாம் மாதிரி வச்சு திரியெல்லாம் இருந்திருக்கு. அதனால எனது உதவியாளர் நான் வர்ற வரைக்கும் கூட பொறுக்காம, ஏன்னா அது இத மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அதுல இருந்தனால காவல் நிலையத்திற்கு கொடுத்துட்டார். நான் மறுபடியும் சொல்றேன், மக்களுக்கான கருத்துக்களை நான் ஆழமாக பதிவு செய்கிறேன், அழுத்தமாக பதிவு செய்கிறேன். மக்களுக்காகத்தான். மருத்துவராக இருக்கும்னா சுயநலத்திற்காக இல்ல. அதனால என்னை மிரட்டி பார்த்து என்னை பணிய வைக்க முடியும் என்றோ, என்னை வாயடைக்க முடியும் என்றோ யாரும் நினைக்க மாட்டாங்க, நினைக்க முடியாது. இந்த மிரட்டல்களுக்கு நான் பயப்பட போவதும் இல்லை. ஆனால் தொடர்ந்து மிரட்டல் வருகிறது என்பது உண்மை. ஒரு நாள் தொலைபேசியில் வந்தது, அப்புறம் ஒரு கடிதம் வந்தது. நேற்று இரவு கடிதத்தை நான் பார்க்கல. அதுல திரியெல்லாம் இருந்ததுனால அதை அப்படியே கொண்டு போய் நம்ம விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் என்னோட உதவியாளர் கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.
ஆமாம், அதில் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு ஒரு திரி இருக்குது சொன்னாங்க. அப்படி எங்கள் உதவியாளர் பார்த்துட்டு கொண்டு கொடுத்துருக்குறாரு. அதனால தான் நான் வர வரைக்கும் நான் பார்த்துருப்பேன். இல்லை அது மாதிரிலாம் இருந்ததுனால ஒருவேளை லெட்டர் வெடிகுண்டு மாதிரி இருந்துடக்கூடாதுன்னா நான் கொண்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இது சந்தை முறைப்படுத்துவதை மட்டில் மிக தெளிவாக நாம் சொல்லி இருக்கிறோம். இப்போ பெண்களே எல்லா பசுக்களையும் பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். 1967லேயே 76லேயே நமக்கு தமிழ்நாட்டில் பசுக்களை கொல்லக்கூடாது என்று தடை இருக்கிறது. இது புதுசா உள்ளது இல்லை. ஆனா திருப்பியும் சொல்றோம், வயதான பசுக்களையோ பயனில்லாத மிருகங்களையோ கொல்வதற்கு தடை கிடையாது. அதிகாரப்பூர்வமாக இறைச்சி மையங்களுக்கு எங்கேயுமே பூட்டு போடல. ஆனா பால் கொடுத்து கொண்டிருக்கின்ற நமது தாய் போன்ற நமது சகோதரி போன்று ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல இருக்கிற பசுக்களை திருட்டுத்தனமாக கடத்தி சென்று வருடத்திற்கு 2000 கோடி ரூபாய்க்கு